த கிரேட்டஸ்ட் ஸ்டோரி எவர் டோல்ட் இன் திஸ் யூனிவர்ஸ் மகாபாரதா இன்னைக்கு 3வது எபிசோட்ல இருக்கும். பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து ரொம்ப கோவமா தேர் எடுத்துட்டு கிளம்புறாரு. காசி நாட்டை வந்து அடையிறாரு. அவர் அங்க பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சுயம்பர பந்தல்ல 3 இளவரசிங்க இருக்காங்க. அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. 3 பேரையும் தேர்ல கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பீஷ்மரை பார்த்ததுமே எந்த அரசருமே அவருக்கு இடையூறா நிக்கல. ஆனா அவர்னா எல்லாருக்கும் அவ்வளவு பயம். போற வழியில அம்பா சொல்றாங்க, பீஷ்மரே நீங்க பண்ணது தப்பு. ஏன்னா நானும் சால்வ நாட்டு அரசனு காதலிக்கிறோம், நாங்க திருமணம் பண்றதா ஒப்பந்தமா இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன இப்ப தூக்கிட்டு வந்துட்டீங்க, என்ன நீங்க இறக்கி விடணும்னு சொல்லும் போது பீஷ்மர் ரொம்ப கண்ணியமான மனுஷன். அவர் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவங்கள போற வழியில சால்வ நாட்டு அரண்மனையுடைய வாசல்ல இறக்கி விட்டுட்டு போறாரு. சால்வ நாட்டு அரசன் ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா, பீஷ்மர் என்ன அவமானப்படுத்த பண்ணமா அல்லது என்ன அவமதிச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டாரு. உன்னை நான் இப்ப ஏத்துக்கொண்டா அது எனக்கு அவமானம் ஆயிடும், என்னால உன்னை ஏத்துக்கொள்ள முடியாது. இது அம்பாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அம்பா வந்து சால்வா நாட்டு அரசன் கிட்ட கெஞ்சி கேட்கறாங்க. ஆனா அவரு ஏத்துக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அம்பா திரும்பி பீஷ்மர் கிட்ட போறாங்க. உங்களால என்னுடைய வாழ்க்கை இப்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு, என்ன சால்வா நாட்டு மன்னன் ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இனி யாருமே இல்லை, என்னுடைய கல்யாணம் முடங்கிடுச்சு, நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. பீஷ்மர் தன்னுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய சபதத்தை மேற்கொண்டிருக்காரு. அதனால அவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவர் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்பா பீஷ்மர் கிட்டையும் கெஞ்சி கேட்கறாங்க. பீஷ்மர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்பா என்ன பண்றாங்கன்னா, பீஷ்மருடைய குருவான பரசுராமர் கிட்டவே கேட்கறாங்க. பரசுராமர் சொல்றாரு, என்னால பீஷ்மருடைய மனதை மாற்ற முடியாது, நான் சொன்னா கேட்க மாட்டாரு, ஆனாலும் நான் பேசி பாக்குறேன். பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துல சண்டையா மாறுது, மிகப்பெரிய மோதல் நடக்குது. மோதல்ல எந்த ஒரு முடிவுமே கிடைக்கல. பீஷ்மர் சொல்றாரு, குருநாதா, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன், யாரை வேணும்னாலும் கொலை பண்ணிட்டு வரேன், ஆனா என்கிட்ட என்னுடைய சபதத்தை மட்டும் முறிச்சுட்டு ஒரு விஷயத்த பண்ண சொல்லாதீங்க. அம்பாவுக்கு இப்ப என்ன நடக்குது? வாழ்க்கை இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணமான இந்த பீஷ்மரை கொலை பண்ணிடணும்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு மாலை கிடைக்குது. பதிப்புகள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாலையை முருகன், அதாவது கார்த்திகேயன் கொடுத்ததா, பட் அதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. ஆனா இந்த மாலையை எந்த அரசன் போடுறானோ அவனால பீஷ்மரை கொலை பண்ண முடியும். அம்பா எல்லா அரசர்கள் கிட்டையும் இந்த மாலை எடுத்துட்டு போறாங்க. பீஷ்மர்ங்கிற பேரு கேட்கும்போதே எல்லாரும் தொடர்ந்து அடிக்கிடுறாங்க, யாருக்குமே தைரியம் இல்லை. அம்பா என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமான் கிட்ட தவம் இருக்கிறாங்க. வருடங்கள் தாண்டுது, எள்ளும் தோலுமா மாறுறாங்க. சிவபெருமான் இவங்களுடைய தவத்தால மனம் நெகிழ்ந்து இவங்களுக்கு காட்சி அளித்து, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது எனக்கு பீஷ்மனை கொலை பண்ணணும்னு சொல்றாங்க. சிவபெருமான் சொல்றாரு, என்னால பீஷ்மனை கொலை பண்ண முடியாது, ஒன்னால இந்த ஜென்மத்துல முடியாது, ஆனா அடுத்த ஜென்மத்துல நீ பீஷ்மனை கொலை பண்ணுவேன்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அம்பா என்ன பண்றாங்கன்னா, துருபத நாடு, அதாவது பாஞ்சால தேசத்துல இந்த மாலையை கொண்டு போய் அந்த வாசல்ல தொக்கி போட்டுட்டு ஒரு பெரிய தீப்பந்தம் உருவாக்கி அதுக்குள்ளாடி விழுந்து இறந்து போயிடுறாங்க.